மீனா பேசினது ரொம்பவே சூப்பர்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. கிறிஷ்க்கு கட்டு பிரிச்ச உடனே வீட்டுக்கு போலான்னு சொல்லிடுறாங்க. முத்து இருந்துக்கிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போறேன், உங்களை நான் அப்படியே இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் பாட்டி கிட்ட சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த டைம்ல மீனா வந்து ரோஹிணி கிட்ட அவங்க ஏதாவது பொண்ணு பத்தி ஏதாவது பேசினாங்களா, நம்ம ஏதாவது பேசினோம்னாவே அவங்க சமாளிச்சிடுறாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிட்ட கேட்க ரோஹிணி இருந்துகிட்டே அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல அப்படின்றாங்க. முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மீனா வந்து அண்ணாமலைக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்குறாங்க. முத்து இருந்துக்கிட்டு எதுவும் செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க நான் எதுவும் செய்யல, உங்களுக்கு வேணா தோசை ஊற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க முத்து இருந்துக்கிட்டு எங்க அப்பா ஜீன் பேண்ட் கூட போடுவாங்க, நான் 2வது கல்யாணம் கூட பண்ணி தருவேன், அப்படி கல்யாணம் பண்ணோம்னா எங்க அப்பா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாரு அப்படின்றாங்க. அடுத்து முத்துவோட ஃப்ரெண்டு மகேஷ் வராங்க. மீனா கிட்ட வந்து காஃபி வச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. மகேஷ் இருந்துக்கிட்டு எங்க அண்ணா கல்யாணம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்கிறாங்க. முத்து இருந்துகிட்டு உங்க அண்ணா கல்யாணத்துக்கு எங்கேயாவது போயிடு, இங்க இருக்காத, இல்லைன்னா உன் தலையில புடிச்சு கட்டி வச்சிருவாங்க, அதே மாதிரிதான் எனக்கும் இந்த நிலைமை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மீனாக்கு ரொம்பவே கோவமாயிடுது. அந்த டைம்ல மனோஜ் வந்து விஜயா கிட்ட இவன் என்ன இதை மறக்கலையா, இதெல்லாம் வந்து சொல்லி காமிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லும் போது விஜயா இருந்துகிட்டு அவன் உன்ன சொல்லல மீனாவை சொல்றான், தலையில கட்டி விட்டாங்க மாட்டிக்கிட்டான்லாம் சொல்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மீனா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அடுத்து விஜயா வந்து மீனா கிட்ட என்ன டிஃபன் செஞ்சேன்னு சொல்லி கேட்க அதுக்கு மீனா இருந்துகிட்ட நான் ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க. அந்த டைம்ல மனோஜ் ரோஹிணி வந்துடுறாங்க. சாப்பிடாம நாங்க எப்படி ஆபீஸ் போறதுன்னு சொல்லி கேட்க மீனா இருந்துகிட்டு ஃப்ரிட்ஜ்ல காய்கறி எல்லாம் இருக்கு, நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றாங்க. மனோஜ் போயிட்டு முத்து கிட்ட என்னடா 2 பேரும் மாறி மாறி இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க முத்து வந்து டென்ஷன் ஆயிட்டு இருடா எனக்கே ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு மீனாடா போய் கேக்குறாங்க. அதுக்கு மீனா இருந்துகிட்டு அதான் உங்க ஃப்ரெண்டு மகேஷ் வந்தாங்கல்ல அவர்கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை வருது. முத்து வந்து நான் சவாரிக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. மீனாக்கு வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்து முத்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. மீனா எங்கன்னு சொல்லி கேட்க மீனா வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. கால் பண்ணி பாரு எங்க இருக்கிறான்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து உடனே கால் பண்றாங்க. நாட் ரீச்சபிள் வரும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.